சமீபத்தில் யுரேஷியன் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனியன்ஸ் இது வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஸ்டார்லிங்கை ரஷ்யன்ஸும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணி ரஷ்யாவோட ஏவியேஷன் பிரிகேட் அவங்க மேலே ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை உக்ரைனியன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதுக்கு நம்மளோட ஈலான் மஸ்க் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அப்படி கிடையாது, உக்ரைனியன்ஸால் மட்டும்தான் ஸ்டார்லிங்கை ஆக்சஸ் பண்ண முடியும், ரஷ்யன்ஸால் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஈலான் மஸ்க் பப்ளிக்காக ட்விட்டரில் சொல்கிறாரு. இப்போ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய இராணுவ தளவாடங்களை கைப்பற்றுறாங்க இல்லையா, அபேண்டன் பண்ணிட்டு போன டேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்யாமல் போன க்ரூஸ் மிசைல்ஸாக இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட ரஷ்ய ஆயுதங்களை அவங்க கைப்பற்றுறாங்க. அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற மைக்ரோ சிப்ஸு, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்றத உலகத்துக்கே போட்டு காட்டுறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வருது. என்ன நான் சொல்கிறேன், அமெரிக்கா தயாரிக்கிற இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரஷ்யா ஆயுதத்தை உருவாக்கி அதை அமெரிக்காவோட ஒரு ஆலைக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆமாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஸ்டார்லிங்க்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டார்லிங்க் எப்படி உக்ரைனுக்குள்ளே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனியன்ஸுக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் ஆரம்பிச்சிச்சுல, அப்போலேருந்தே ஈலான் மஸ்க் என்ன சொல்லிட்டாரு, ஸ்டார்லிங்கை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான கம்யூனிகேஷன்ஸை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உக்ரைனுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். சேட்டலைட் கம்யூனிகேஷன் தான் இப்போதைக்கு பெஸ்ட்டு. அப்படி சேட்டலைட் கம்யூனிகேஷனில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னா நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சேட்டலைட்ஸ் வேணும். ஆனால் உக்ரைன் கிட்ட அந்த மாதிரி சேட்டலைட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அதனால தான் ஈலான் மஸ்க் அவரோட ஸ்டார்லிங்கை கொடுத்து இது மூலமாக கம்யூனிகேட் பண்ணி உங்களோட அட்டாக்ஸை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. சரி, இதை வச்சு என்னடா அட்டாக் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த குறிப்பிட்ட சேட்டலைட்ஸ் மூலமாக இன்டர்நெட்டை கொடுக்க முடியும் உக்ரைனியன்ஸுக்கு, அதுவும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி மூலமாக அவங்களால ட்ரோன்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த ட்ரோன்ஸால் சர்வைலன்ஸில் ஈடுபட முடியும். ரஷ்ய நிலைகள் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சூசைட் ட்ரோனாக மாறி அங்கே இருக்கிறவங்கள கொல்லவும் முடியும். ஸோ இந்த அளவுக்கு உக்ரைனியன்ஸுக்கு ஒரு அப்பர் ஹேண்டை கொடுக்கறது தான் ஸ்டார்லிங்க்கு. ஸ்டார்லிங்க்கு கம்யூனிகேஷனை தாண்டி இந்த ட்ரோன்ஸோட பயன்பாட்டுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது உக்ரைனியன்ஸுக்கு. ஸ்டார்லிங்க் இல்லை அப்படின்னா அவங்க ட்ரோன்ஸை பயன்படுத்த முடியாது. ட்ரோன்ஸை பயன்படுத்த முடியல அப்படின்னா அவங்களோட கேஷுவாலிட்டி ரேட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ட்ரோன்ஸ் தான் அவங்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒன்றா இருக்குது. இப்போ இந்த ஸ்டார்லிங்க்கு மிலிட்டரியை தாண்டி அங்கே இருக்கிற சிவிலியன்ஸுக்குமே பயன்பாட்டுக்கு தான் இருக்குது. உதாரணத்துக்கு அங்கே மூல முடுக்கில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸு, அரசு அதிகாரிகள் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஸ்டார்லிங்கோட இன்டர்நெட் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஸ்டார்லிங்கால் பவர் பண்ணப்பட்டிருக்கு. சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் ஸ்டார்லிங்கை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த ஸ்டார்லிங்கை பயன்படுத்துறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம டிஷ்ஷெல்லாம் மாட்டி வச்சுருப்போம் இல்லையா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சன் டைரக்ட் அப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ் ஒன்று தேவைப்படுது. அதை டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெர்மினல் இருந்தால் மட்டும்தான் உக்ரைனில் இருந்து மேலே இருக்கக்கூடிய இந்த சேட்டலைட்டோட அவங்க கம்யூனிகேஷனை வச்சு டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த டெர்மினல் ரஷ்யன்ஸ் கையில் போச்சு அப்படின்னா ரஷ்யன்ஸால் அதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே இருந்து அவங்களால பயன்படுத்த முடியாது கண்டிப்பாக. காரணம், இந்த உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து இந்த டெர்மினல் இயங்குச்சுன்னா மட்டும்தான் மேலே இருக்கிற சேட்டலைட்டோட லிங்க் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதை தாண்டி இந்த டெர்மினலை உக்ரைனை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவுக்குள்ளே வச்சு நம்ம ரஷ்யாவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சோம்னா லிங்க் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. ஸோ இதை வச்சு தான் ஈலான் மஸ்க் சொல்கிறாரு, உங்களுக்கு நாங்கள் சேல் பண்ண 42,000 யூனிட்டில் ஏதாவது 1-2 யூனிட் ரஷ்யன்ஸுக்கு போனாலும் அந்த டெர்மினலை வச்சு ரஷ்யன் டெரிட்டரியிலேருந்து அவங்க ஸ்டார்லிங்க் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு. பட் உக்ரைனியன்ஸு இல்லை இந்த ஸ்டார்லிங்கை ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் ஒன்று வைக்கிறாங்க இல்லையா, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக ரஷ்யன்ஸ் இந்த ஸ்டார்லிங்கை எங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உக்ரைனியனோட டெரிட்டரிக்குள்ளே தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும் உக்ரைனியன்ஸ் எந்த அளவுக்கு கரப்ஷனில் மூழ்கி போனவங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் எல்லா கண்ட்ரிலையும் கரப்ஷன் இருக்குது தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ரொம்ப அதிகமாக கரப்ஷன் இருக்கிறது உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில். எந்த அளவுக்கு கரப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இவங்களை யூரோப்பியன் யூனியன்லேயே சேர்க்க முடியாது, கரப்ஷனை முதல்ல ஒழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன் இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கப்போ கூட ஏகப்பட்ட ஆயுதங்களில் ஊழல் பண்ணியிருக்காங்க உக்ரைனிய அதிகாரிகள். ஸோ அது மாதிரி அந்த ஊரில் இருக்கிற அதிகாரிகள் கரப்ஷனில் மூழ்கி போய் சில ஸ்டார்லிங்க் டெர்மினல்ஸை ரஷ்யன்ஸுக்கு கொடுத்துருக்கலாம். அந்த ஸ்டார்லிங்க் டெர்மினல்ஸை உக்ரைனுக்குள்ளே கொஞ்சம் தூரம் ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கிற ரஷ்யன் டெரிட்டரியிலேருந்து அவங்க பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உக்ரைனியன் சைட்லேருந்து வைக்கப்படுது. ஸோ இதுக்கு ஈலான் மஸ்க் வந்து இப்போ வரைக்கும் மறுப்பு தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் உக்ரைனியன்ஸுக்கும் ஈலான் மஸ்க்குக்கும் பெருசாக ஒரு பஞ்சாயத்து ஒன்று போய்கிட்டு தான் இருக்குது. காரணம்,
அதாவது ரஷ்யா யுக்ரைன் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதிக்கு நீங்கள் போய் ஸ்டார்லிங்கை இயக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்னல் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வராது. ஏன் அப்படின்னா சிக்னல் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அப்படின்னா அது ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே வரைக்கும் போகும். ஸோ நீங்கள் எப்படி உங்களோட ட்ரோன்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியுமோ ஸ்டார்லிங்கை பயன்படுத்தி, அதே மாதிரி இந்த டெர்மினல்ஸ் ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட டெரிட்டரி கொஞ்சம் தூரம் உள்ளே இருந்தே இந்த ஸ்டார்லிங்கை ஆப்ரேட் பண்ண முடியும். அதனால் பார்டர் பகுதிகளில் ஸ்டார்லிங்கை கொஞ்சம் இயங்க விடாமல் தான் நான் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி ஈலான் மஸ்கே ஒரு ட்வீட்டை போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாப்புல. பட் இது வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணார் மஸ்க் மாமா. அதாவது அவர் சொல்லலை இதை, ஆனால் உக்ரைனியன்ஸ் வந்து இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனியன்ஸ் ஒரு மிகப்பெரிய நேவல் அட்டாக் ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க. கிரீமியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ரஷ்யன் ஃப்ளீட் அது. அந்த ஃப்ளீட்டை நொறுக்கிறதுக்கு உக்ரைனியன்ஸ் பயன்படுத்தினது எல்லாமே அன்மேன்டு ட்ரோன்ஸு, அதாவது ட்ரோன் போட்டு. பேசிக்காக இந்த ட்ரோன் போட்டை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டார்லிங்க் தேவை. ஸோ இந்த ஸ்டார்லிங்கை பயன்படுத்தி அவங்க இந்த அட்டாக்கை பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த அட்டாக்கை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஒரு லெவலுக்கு மேலே இந்த அன்மேன்ட் ஏரியல் போட்ஸால் போக முடியலை. சிக்னல் கட் ஆயிடுச்சு. சிக்னல் கட் ஆனதுக்கப்புறமா இந்த ட்ரோன் போட்ஸ் எல்லாமே கரை ஒதுங்குது சேஃபாக. ஏன்னா சிக்னல் இல்லை அப்படின்றப்ப ட்ரோன் போட்ஸ் பயன்படாது, வெடிக்கவும் செய்யாது, அது பாட்டுக்கு நீட்டாக கரை ஒதுங்கிடுச்சு. இந்த டைமில் உக்ரைனியன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரஷ்யன்ஸுக்கு விலை போயிட்டாரு ஈலான் மஸ்க்கு. ஏன்னா நாங்கள் இந்த அட்டாக்கை பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டார்லிங்க் கம்யூனிகேஷனை கட் பண்ணியிருக்காங்கன்னா இது வேறு என்னன்னு சொல்கிறது அப்படின்னு உக்ரைனியன்ஸ் வந்து கோவமாக ஈலான் மஸ்க்கு எதிராக திரும்பினாங்க. ஆனால் ஈலான் மஸ்கோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக் போயிருந்துச்சு அப்படின்னா ரஷ்யன்ஸ் வந்து நியூக்ளியர் அட்டாக் பண்ணியிருப்பாங்க உங்கள் மேலே. ஸோ உங்கள் நாடு அணு ஆயுதத்தால் அழிய நான் விரும்பலை, அதனால தான் நான் அந்த ஸ்டார்லிங்க் கம்யூனிகேஷனை கட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஈலான் மஸ்க் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததா இருக்குது. இன்டர்நெட்டில் இப்போ வரைக்கும் அது இருக்குது, நீங்கள் கூட போய் பார்க்கலாம். ஸோ இது ஸ்டார்லிங்க்குக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. இதை தாண்டி மைக்ரோ சிப்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எப்படி ரஷ்யாவோட ஏவுகணைகளுக்குள்ளே போகுது, அதுவும் அமெரிக்க நிறுவனங்களோட மைக்ரோ சிப்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், ஒரு ஏவுகணை வேலை செய்கிறதுக்கு உங்களோட வீட்டில் இருக்கிற லேப்டாப், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி பொருட்களில் இருக்கிற சில மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தேவைப்படுது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தான் ஒரு ஏவுகணைக்கு தேவையான கால்குலேஷன்ஸை பண்ணி ஏவுகணை எப்படி மின்யூர் பண்ணணும், ஏவுகணை எப்படி அந்த டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணணுன்ற முக்கியமான டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணுது. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஏவுகணைக்கு ஏற்ற மாதிரி சில மைக்ரோ சிப்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வேணும். ஸோ இந்த மைக்ரோ சிப்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை ரஷ்யன்ஸால் மேனுஃபேக்சர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அதனால தான் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அமெரிக்கன் நிறுவனமாக இருக்கட்டும், மேற்கு நாடுகள் அதாவது அமெரிக்காவோட நிற்கக்கூடிய எல்லா நாடுகளோட நிறுவனங்களாக இருக்கட்டும், எதுவுமே ரஷ்யாவுக்கு இந்த மைக்ரோ சிப்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சாங்ஷன் ஒன்று போட்டாங்க. இப்போ இந்த சாங்ஷனை போட்டதுனால ரஷ்யன்ஸால் பேசிக்காக எந்த ஒரு ஏவுகணையுமே உருவாக்க முடியாது. மைக்ரோ சிப்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் உருவாக்க முடியும்? ஹார்ட்வேரை மட்டும் நீங்கள் உருவாக்கி வச்சுருவீங்க, அதுக்குள்ளே இருக்கிற சாஃப்ட்வேரை சப்போர்ட் பண்ணுறதுக்கான காம்பனன்ட்ஸு. ஸோ இதை தான் அமெரிக்கன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் ரஷ்யாவில் ஏவுகணைகளை ஏவ முடியாது, அவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, அவ்வளோதான், அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் பைலை மட்டும் பயன்படுத்திட்டு உக்ரைன் கிட்ட தாக்குறதுக்கு வேறு எந்த ஏவுகணையும் இல்லை அப்படின்றப்ப உக்ரைனியன்ஸ் கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு லாஜிக்கில் இருந்தாங்க. இப்போ இந்த லாஜிக் வந்து கேட்குறதுக்கு ஓகே நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஷெல் கம்பெனிஸ் மூலமாகவும் இந்த சாங்ஷன்ஸில் இருக்கிற ஓட்டைகள் மூலமாகவும் ஏகப்பட்ட மைக்ரோ சிப்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸை ரஷ்யாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறாங்க. இது எப்படி வேலை செய்யுன்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறேன். அமெரிக்க நிறுவனம், ஒரு நிறுவனம் இருக்குது, இன்டெல்னு வச்சுக்கோங்க. இந்த இன்டெல் அப்படின்ற நிறுவனம் மைக்ரோ ப்ராசஸர்ஸை ரஷ்யாவுக்கு சப்ளை பண்ணக்கூடாது, சாங்ஷன்ஸ் போட்டு வச்சிட்டாங்க. இல்லை ரஷ்யாவோட தொடர்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனத்துக்குமே அவங்க இந்த இன்டெல் ப்ராசஸரை சப்ளை பண்ணக்கூடாது. இதுதான் சாங்ஷன். இப்போ இந்த சாங்ஷனை பைபாஸ் பண்ணுறதுக்கு ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா நம்மளை பயன்படுத்துகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்டெல் காரண்ட்டை போய் நாங்கள் வாஷிங் மிஷின் தயாரிக்க போகிறோம், அதனால் எங்களுக்கு ஒரு 1000 ப்ராசஸர் தேவைப்படுது கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏன்னா வாஷிங் மிஷின் ப்ராசஸர்னு சொல்லி வாங்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் ஏவுகணைகளையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு சிவிலியன் மைக்ரோ சிப்ஸ், மைக்ரோ காம்பனன்ட்ஸ்லாம் மிசைலுக்கும் தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அமெரிக்க கம்பெனிக்கிட்ட போய் நான் வாஷிங் மிஷினில் டிவி தயாரிக்க போகிறேன், எனக்கு அதுக்கு தேவைப்படக்கூடிய காம்பனன்ட்ஸை கொடு அப்படின்னு சொல்லி வாங்குவோம். அவனும் தருவான். ஏன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை, வியாபாரம் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த வியாபாரத்தை ரஷ்யன்ஸ் கூட தான் பண்ணக்கூடாது, நம்ம கூட அவன் தாராளமாக பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட அந்த மைக்ரோ சிப்ஸ், மைக்ரோ ப்ராசஸரை கொடுத்துருவாங்க, நம்மளும் அதை வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அது நம்மளோட ப்ராடக்ட் ஆயிரும், நம்ம அதை யார்கிட்ட வேணாலும் விற்கலாம். இதுதான் சாங்ஷன்ஸில் இருக்கிற லூப் ஹோலு.
நீங்கள் ஒரு தடவை ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட ப்ராடக்ட்டு. அதை நீங்கள் திருப்பி என்ன வேணால் பண்ணிக்கலாம், யார்கிட்ட வேணால் விற்றுக்கலாம், உங்களை யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வச்சு வாஷிங் மிஷினோ டிவியோ தயாரிக்காமல் அதை வேறொரு நாட்டில் இருக்கிற ஒரு ரஷ்ய கம்பெனிக்கு சேல் பண்ணும். அதாவது இந்தியாவில் இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸு இந்தோனேஷியாவுக்கோ பிலிப்பைன்ஸுக்கோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரஷ்யன் கம்பெனிக்கு போகும். அந்த ரஷ்யன் கம்பெனி தான் ஒரு ஷெல் கம்பெனி. அந்த ஷெல் கம்பெனியிலேருந்து டைரெக்டாக இந்த காம்பனன்ட்ஸு மாஸ்கோவுக்கு போயிடும். ஸோ இது மூலமாக தான் ஏகப்பட்ட அமெரிக்கன் காம்பனன்ட்ஸ், ஜெர்மன் காம்பனன்ட்ஸ், ஜாப்பனீஸ் காம்பனன்ட்ஸ்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் மைக்ரோ சிப்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு போய் அவங்க ஏவுகணைகள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ரஷ்யாவுக்கு இந்த சிப்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸை ஏற்றுமதி பண்ணுறதுல முதல் இடத்துல இருக்கிறது யார் தெரியுமா? சீனா. சீனா தான் அதிகப்படியான காம்பனன்ட்ஸை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரானிக்கல் ஹப் அப்படின்னு கூட நம்ம சீனாவை சொல்லலாம். அந்தளவுக்கு அதிகமாக எலக்ட்ரானிக்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு இந்த மைக்ரோ சிப்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸோட ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதை ரஷ்யன்ஸுக்கு ஆதரவாக சில இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது டியூயல் பர்பஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது யூஎஸோட சாங்ஷன்ஸ் படி ஆயுதங்கள் உருவாக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை தான் நம்ம ரஷ்யாவுக்கு சேல் பண்ண முடியாது. ஆனால் வாஷிங் மிஷின் தயாரிக்கிறதுக்கும் டிவி தயாரிக்கிறதுக்கு இருக்கிற இந்த மைக்ரோ சிப்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை நம்மளால் ரஷ்யாவுக்கு சேல் பண்ண முடியும். ஸோ அமெரிக்காட்டிலேருந்து நம்ம அந்த மைக்ரோ சிப்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை வாங்கி நம்ம ரஷ்யாவுக்கு சேல் பண்ணுறோம். இது எல்லாமே டியூயல் காம்பனன்ட்ஸ். அமெரிக்கன்ஸால் கேள்வி கேட்க முடியாது. என்னடா இதெல்லாமே ஏவுகணைகளுக்கு போகுது அப்படின்னு கேட்டால், டே இது டிவிக்கு போகுதுடா, நாங்கள் ஏவுகணைகளுக்குலாம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் லூப்போல்ஸ். இந்த லூப்போல்ஸை பயன்படுத்தி தான் சாங்ஷன்ஸை மீறி அமெரிக்கா ஆயுதங்களை வச்சே அமெரிக்காவோட வேலையை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ். ஸோ இது பேசிக்காக குளோபலைசேஷனோட ஒரு சாம்பிள் தான். இதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் மேற்கு நாடுகளோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியே அவங்களுக்கு எதிராக சில ஆயுதங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்துக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.